ஹாய் கைஸ், நான் உங்களின் மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் நேரில் பார்க்குறவங்களும் யூடியூப்பில் என் ஃபேஸ் பார்க்குறவங்களும் மூணுமே வேறு வேறு மாதிரி இருக்குது. நேரில் ஒரு மாதிரி இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு மாதிரி இருக்கீங்க, யூடியூப்பில் மாறி டிஎன் சேனலில் வேறு மாதிரி இருக்கீங்க. அப்படிலாம் சொல்லவும் தான் எனக்கு ரியலைஸ் பண்ண நம்ம உடம்பு வந்து ஏதோ ஒரு இடத்துல பாதிப்படைஞ்சிட்ருக்கு அப்படின்னு. அப்போ தான் வந்துட்டு நான் வந்து ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த இன்டர்நெட்லலாம் வந்து சர்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேலரி சர்ப்ளஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். கேலரி சர்ப்ளஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போவும் சாப்பிட்றத விட ஒரு 500 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது அந்த எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதெல்லாம் வந்து உங்கள் பாடியில் வெயிட் மாதிரி கெயின் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபுட்டு வந்து இன்டேக் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல. மறுபடியும் இதை பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெட்லலாம் விசாரிக்கும் போது நீங்கள் வந்து லிக்விடாக வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி மாஸ் கெய்னர் இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இதை வந்து நான் தான் வந்து 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு எந்த வித ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் என்னோட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து வெயிட் கெய்னர் எடுத்தால் என்ன ஆகும்லாம் கேட்குறீங்க. சைடு எஃபெக்ட் வந்துச்சு எனக்கு. ஸோ அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் என்ன பெனிஃபிட் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் ஆக்சுவலி இந்த பவுடர் வந்து நான் வந்து எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஷேக்கர் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷேக்கரில் வந்துட்டு 2 ஸ்கூப் போட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி குடிச்சிருவேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஷேக்கர் ஏன் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு, ஏன்னா இது ரொம்ப லீக் ஆகாத ஒன்று. ஏன்னா இதில் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் வாங்கி இதில் லீக் ஆச்சு, அது வேஸ்ட்டாகவே போச்சு. இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஃபஸ்ட் டைம், நீங்கள் இதுன்னு மட்டும் இல்லை, எந்த மாஸ் கெய்னர் ஆகட்டும் இல்லை வேறு எந்த மாஸ் கெய்னர் ப்ரோட்டீன் ஷேக் எதுனாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது, நான் வந்து வாங்கும்போதே 3 kg வாங்கினேன். பட் நீங்கள் அதெல்லாம் வாங்க வேண்டாம். வாங்கும்போது சாம்பிள் கேட்டிங்கன்னா வந்து 3 ஸ்கூப் 4 ஸ்கூப்னு ஷாஷேல வந்து அவங்க தருவாங்க. அந்த மாதிரி வாங்குங்க. இல்லாட்டினா நான் என்ன ஆனாலும் சாப்பிட்ருவேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 1 kg டப்பா வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இன்டேக் பண்ணணும் அப்படின்னா வந்து டெய்லியுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 ஸ்கூப் போடுங்க. ஏன்னா இது வந்து ப்ராப்பராக வந்து மாஸ் கெய்னர் எப்போவுமே வந்து 2 ஸ்கூப் தான். எந்த மாஸ் கெய்னர் எடுத்தாலும் மேக்ஸிமம் 2 ஸ்கூப் தான் போடணும். அதே மாதிரி இந்த இதுவுமே வந்துட்டு நீங்கள் 2 ஸ்கூப் தான் போடணும். ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக இப்போ தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஸ்கூப் போட்டுட்டு ஒரு 5 days ஆர் ஒரு 6 days வந்து குடிங்க. ஆஃப்டர் த 1 week நீங்கள் எப்படி உங்கள் பாடி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டே குடிச்சப்போ ரொம்ப பாடியில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இதை குடிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப டிசென்ட்ரி ஆச்சு. பட் அது பெயின்ஃபுல்லாக ஹார்ம்ஃபுல்லாக இல்லை. பட் குடிப்பேன். இது எப்படி நான் ஷேக் பண்ணி குடிக்கிறோன்னா அதே மாதிரி அப்படியே பைப்லைன் மாதிரி போன மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஜிம்மில் போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, நீ எந்த அளவுக்கு இந்த பவுடியை குடிக்கிறியோ அதே மாதிரி சாலிட் ஃபுட்டும் நீ நிறையா அதுக்கு எது ஈக்குவலாக எடுத்தால் தான் அது டைஜஷன் கரெக்டாக ஆகும். நீ இதை மட்டுமே குடிச்சின்னா உனக்கு வந்து வெயிட்டும் ஏறாது, நீ இப்படி சாப்பிட்டீங்கன்னா அது அப்படி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இப்போது இதை சாப்பிட்டு நான் வந்து கடைசி ஒரு மாதத்தில் 3 கிலோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் வந்து ஒரு 53 kg இருந்தேன். இப்போது ஒரு 53 அந்த மாதிரி வெயிட்டில் இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து 57.2 இருக்கேன். இது வந்து 57லாம் ஒரு வெயிட்டாக நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக துவாக அப்படியே கம்மியாகிட்டு வந்துச்சு என் வெயிட்டு. இப்போ மறுபடியும் ஒரு 3 கிலோ ஏறி இருக்குங்கிற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிராண்டு மாற கலோரிஸ் அதில் போகிற இன்க்ரீடியன்ஸு, ஃப்ளேவர்ஸ் இது மட்டும்தான் மாறுமே தவிர, பட் அதோட பர்பஸ் வந்து இவ்வளோ தான். எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எடுக்க முடியாதவங்கள வந்து லிக்விட் வைஸ் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலோரிஸ் தரும். அவ்வளோதான். இதோட ரெண்டத்தோட லிங்க்குமே வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது நல்ல பிராண்ட் இருக்குது, இதை விட பெட்டராக ஏதாச்சும் ரிசல்ட்ஸ் தரும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வேறு யாராச்சும் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஜிம்மில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் என்னால் முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன்.